அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். திரையோதசநிலை சிவவெளி நடுவே வரை ஓது அருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பூதநிலை, காரணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாய நிலை, அசுத்த மகா மாய நிலை, சுத்த மாய நிலை, சுத்த மகா மாய நிலை, சர்வ மகா மாய நிலை, குண்டலினி நிலை, பிரணவ நிலை, பரிகிருசு நிலை, திருவருள் நிலை ஆகிய 13 நிலைகளில் அதீதமாய் விளங்கும் திரு அருள் நிலையாகிய சிவவெளி நடுவே எல்லையற்ற சுக வாழ்வை அளிக்க வல்ல உண்மை மெய்ப்பொருளே என்று இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். திரையோதசநிலை சிவவெளி நடுவே வரை ஓது அருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே என்ற அகவல் வரி 891 892 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். 13ஆம் நிலை திரியோதச நிலை என்று கூறப்படுவது இது துவாத நிலைக்கு மேல் விளங்கும். 11ஆம் நிலையாகிய கடவுள் ஆன்ம நிலையில் விசாரத்திற்கு பொருந்தி நின்று நோக்கும்போது பிண்ட அண்ட அனுபவங்கள் யாவையும் 12 நிலையாக உணர்த்த பெறும். அவை பூதநிலை, காரணநிலை, பிரகதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாய நிலை, சுத்த மாய நிலை, அசுத்த மகா மாய நிலை, சுத்த மகா மாய நிலை, சர்வ மகா மாய நிலை, குண்டலினி நிலை, பிரணவ நிலை, பரிகிரக நிலை ஆகிய 12ம் அக அனுபவ ஞானத்தில் விளங்குவன. இதனை காரணமாய் கொண்டு கற்பனை செய்யப்பட்டுள்ள சீர்கழிக்குரிய 12 பெயர்களும் அவைகள் பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்திரையாய், சிரபுரம், புறவம், சண்பை, கழி, கொச்சவையும், கழுகுமலம் என்பன. இக்கற்பனை விளக்க அனுபவங்கள் யாவையும் தயவு ஒழுக்கம் நிரம்பி சத் விசார தாய் இருக்கும்போது பணிவும் பக்குவ உள்ளமும் உண்டாகி அருள் சக்தி உணர்வு ஏற்பட்டதும் விளங்கும். மேல் 13ஆகிய அருள் உண்மை நிலையும் தெரிய வரும். தென்பாண்டி மதுரையாம் பதியை துவாசந்த பதியாக உருவாகி உள்ளனர். 12ஆகிய துவாச சாந்த சிவ வெளியின் நடுவே உற்று ஒன்றி நின்றால் தசமாகி அருள் அனுபவம் உண்டாகும். இதுவே சிவவெளி நடுவே திரியாதச நிலை எனப்பட்டுள்ளது. இங்கு கூறப்படுகின்ற அருள் சுகந்தம் ஓதவும் வரையவும் அரிதாகும்.
இது வரைதோர் தரு சுகம் என்பதனால் குறிக்கப்பட்டது. இச்சுகம் நல்கும் மெய்ப்பொருளான ஒன்று அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்ற 13 தனி சீர் கொண்ட அருண்மொழி தொடராக இருக்கின்றதாம். 10ஆகிய ஆன்மாவுக்கு 3ஆகிய திரிதேக சித்தி சேர்ந்து விளங்கும் பெருவாழ்வு நிலையை இத்திரியாதிசோ நிலையின் மெய்ப்பொருள் அனுபவமாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம். என்ன அற்புதமான ஒரு கருத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். திரியோதசநிலை சிவவெளி நடுவே வரை ஓது அருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. அப்போ இந்த 13 நிலையும் கடந்து 12 நிலையும் அடைந்து உண்மையான அந்த சுத்த வெளியே தெய்வமாக இருக்குது. அது வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், அனுபவ பதிவாக மாற வேண்டும். அப்போ உண்மையான நிலை எது? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெட்ட வெளியாக சுத்த வெளியாக சூன்யமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நம்ம எப்படி வணங்குவது? அதற்கு தான் அந்த மகா மந்திரத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ற இந்த மகா மந்திரத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறதாம். அந்த அடங்கி இருக்கக்கூடிய உண்மையான மெய்ப்பொருளை நாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த இறைநிலையினுடைய பிம்பமாகவே நாம் மாற வேண்டும், அதுவாக நாம் மாற வேண்டும் என்பது தான் இந்த அகவல்வனுடைய சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.